Hello friends, அந்த கிருஷ்ணா இந்த கிருஷ்ணா இல்ல, நம்ம எப்பவுமே ஜி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ் தான். நம்ம ஜி கிருஷ்ணா நேச்சுரல் ஷாப் எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 11th அவென்யூ அசோக் நகர்ல உதயம் தியேட்டருக்கு பேக் சைட்ல தான் இருக்கு. நம்ம ஷாப்ல என்னென்ன கேட்டகரி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹேர் கேர், ஸ்கின் கேர், பாடி கேர் இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற கேட்டகரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஹேர் கேட்டகரி தான். முடி இல்லாம வாங்க, ஒரு முடியோட போங்க. ரொம்ப முடி கொட்டுதா, கவலையப்படாதீங்க, நம்ம கிட்ட ஹேர் ரீக்ரோத் கிட் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹேர் ஆயில், ஃபோர்ஹெட் ஜெல், கெரட்டின் டீடாங்கிள் ஷாம்பு வரும். இது நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணதுக்கு அப்புறமா செகண்டா பாத்தீங்கன்னா ரீக்ரோத் கொடுக்கும். ரீக்ரோத் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா முடி இல்லாத இடத்துலயுமே குட்டி குட்டியா பேபி ஹேர்ஸ் வளர ஆரம்பிக்கும். அண்ட் தேர்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு டென்சிட்டி நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஹேரை சாஃப்ட் அண்ட் ஷைனியா வச்சுக்கும். ஒரு 3 months யூஸ் பண்ணீங்கன்னா பெட்டர் ரிசல்ட்ஸ் இருக்கும். 1 to 1.5 months டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். பெட்டர் ரிசல்ட் வேணும்னா நீங்க 3 months யூஸ் பண்ணணும். உங்களுக்கு டேண்ட்ரஃப் அதிகமா இருக்கா, என்ன ரெமெடி ட்ரை பண்ணியுமே உங்களுக்கு டேண்ட்ரஃப் கியூர் ஆகலையா, அண்ட் ரொம்ப இச்சிங்கா இருக்கா, டோன்ட் வரி, நம்ம கிட்ட வந்து ஆன்டி டேண்ட்ரஃப் கிட் இருக்கு. இந்த ஆன்டி டேண்ட்ரஃப் கிட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேண்ட்ரஃப் ஷாம்பு அண்ட் டேண்ட்ரஃப் ஆயில் இருக்கும். இது வந்து நீங்க 1 to 1.5 months யூஸ் பண்ணாலே பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைச்சிரும். டேண்ட்ரஃப் எல்லாமே டோட்டலா உங்களுக்கு ரெடியூஸ் ஆயிடும். ஹேர் ரொம்ப ஃப்ரிஸினஸா இருக்கா, ரொம்ப ட்ரையா இருக்கா, ஒரு மாய்ஸ்சரே இல்லாம இருக்கா, ஃபீல் பண்ண வேண்டாம். நம்ம கிட்ட வந்து ஆன்டி ஃப்ரிஸ் கிட் இருக்கு. இது நீங்க யூஸ் பண்ணும்போது உங்க ஹேர் நல்லா சாஃப்ட் அண்ட் பவுன்சியா வச்சுக்கும். ஸ்பிளிட் எண்ட்ஸ்லாம் வராமலும் உங்களுக்கு ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும். ஹேர் டேமேஜ் ஆகாம மெயின்டைன் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற ப்ராடக்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் கிட் தான். இளநரையெல்லாம் இருக்கும்ல, அவங்க எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரே ஹேர் ஆயில் அண்ட் கரி லீஃப் ஷாம்பு வரும். இது நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 3 monthsல இருக்க கிரே ஹேர்ஸ் எல்லாமே பிளாக்கா சேஞ்ச் ஆயிடும். வராமலும் உங்களுக்கு ப்ரிவென்ட் பண்ணிக்கும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற கேட்டகரி பாத்தீங்கன்னா ஸ்கின் கேட்டகரி தான். நிறைய பேருக்கு ஸ்கின்ல பாத்தீங்கன்னா ஓப்பன் போர்ஸ், ஆக்னி, பிம்பிள் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அது எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட சொல்யூஷன் இருக்கு. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிம்பிள் கிளியர் கிட் தான். இது பிம்பிள் கிளியர் கிட். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்டி பிம்பிள் ஜெல் அண்ட் ஃபேஸ் பேக் இருக்கும். இது வந்து நீங்க டெய்லி நைட் இந்த ஆன்டி பிம்பிள் ஜெல் எடுத்து ஃபேஸ் அண்ட் நெக்ல அப்ளை பண்ணிட்டு ஓவர் நைட் விட்டுடணும். நெக்ஸ்ட் டே மார்னிங் இருந்து நார்மலா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டா போதும். வீக்லி ட்வைஸ் மட்டும் இந்த ஹெர்பல் ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆக்டிவா வர பிம்பிள்ஸ் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இதுக்கப்புறம் வராமலும் ப்ரிவென்ட் பண்ணி கொடுக்கும். இது பாத்தீங்கன்னா ஓப்பன் போர் கிட். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபேஸ் பேக் அண்ட் ஓப்பன் போர் ஜெல் வரும். இது நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்க ஃபேஸ்ல இருக்க அந்த ஓப்பன் போர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் ஆகிட்டே வரும். அண்ட் உங்க ஸ்கின் நல்லா பிரைட்டன் அப்பும் பண்ணி கொடுக்கும். அண்ட் இது பாத்தீங்கன்னா பிளாக் ஸ்பாட் கிட். பிளாக் ஸ்பாட் கிட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளாக் ஸ்பாட் ஜெல், ஆரஞ்ச் ஸ்க்ரப் அண்ட் ஹெர்பல் ஃபேஸ் பேக் வரும். இது ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்க ஃபேஸ்ல இருக்க அந்த பிளாக் ஸ்பாட்ஸ், அதாவது பிம்பிள் வந்து போன இடத்துல மார்க்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சமா ஃபேட் ஆகிக்கிட்டே வரும். யூஸ் பண்ண ஒரு 3 months யூஸ் பண்ணா போதும். யூஸ் பண்ண உங்களுக்கு அந்த ஃபேட் ஆகிக்கிட்டே வருது இல்லையா பிளாக் ஸ்பாட்ஸ், அது எல்லாமே டோட்டலா ரிமூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்க்க போற ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்டி ஏஜிங் சீரம் தான். 30 yearsக்கு மேல நிறைய பேருக்கு ஸ்கின்ல ரிங்கிள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கும். அவங்கலாம் வந்து இந்த ஆன்டி ஏஜிங் சீரம் யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணும்போது இப்போ இருக்க ரிங்கிள்ஸையும் கொஞ்சமா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் இதுக்கப்புறம் வராமலும் ப்ரிவென்ட் பண்ணிக்கும். ஸ்கின் நல்லா டைட்டன் அப் பண்ணியும் கொடுக்கும். அண்ட் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட லிப் பாம்ஸும் இருக்கு. லிப் ரொம்ப ட்ரையா இருக்கு, டார்க்கா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றவங்க லிப் ஸ்க்ரப் வித் லிப் பாம் நம்ம கிட்ட இருக்கு. அது யூஸ் பண்ணலாம். அது யூஸ் பண்ணும்போது லிப்ல பிக்மெண்டேஷன் இருந்தாலும் கொஞ்சமா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா லிப் பாம்ல நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிட்ட பட்டர் ஸ்காட்ச், லிச்சி, மேங்கோ, வெனிலா இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபிளேவர்ஸ்ல இருக்கு. நம்ம கிட்ட அண்டர் ஐ ஜெல் இருக்கு. இந்த அண்டர் ஐ ஜெல் பாத்தீங்கன்னா டார்க் சர்க்கிள் இருக்கும் இல்லையா, அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி நைட்டு கொஞ்சமா எடுத்து ஐயை சுத்தி அப்ளை பண்ணிட்டு ஓவர் நைட் விட்டுடுங்க. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் இருந்து ஒரு ஐஸ் கியூப்ஸ் வச்சு சர்க்குலர் மோஷன்ல மசாஜ் கொடுத்துட்டு வாஷ் பண்ணாலும் பெட்டர். அப்படி உங்களுக்கு சைனஸ் இஷ்யூஸ் இருக்கு, ஹெட்ஏக்லாம் வரும் அப்படின்னா நீங்க பிளைன் வாட்டர்லயுமே வாஷ் பண்ணிக்கலாம். நல்ல பெட்டர் ரிசல்ட்ஸ் இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஐப்ரோ ஐலாஷஸ் சீரம். இது வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஐப்ரோஸ், ஐலாஷஸ்ல எல்லாம் ஹேர் க்ரோத்தே இருக்கா தெரியுமா, அவங்களாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஐப்ரோ அண்ட் ஐலாஷஸ்ல நல்ல க்ரோத் இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஹெர்பல் பேஸ் ஹேர் டை. நம்ம கிட்ட பிளாக் அண்ட் பர்கண்டி 2 ஷேட் இருக்கு. இது யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க கிரே ஹேர்ஸை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறது அண்ட் வந்து ஃபேஸ்ல பிக்மெண்டேஷன்லாம் வரலையா, அந்த மாதிரிலாம் வராது. இது ஹெர்பல் பேஸ்ன்றதுனால உங்களுக்கு எந்த சைட் எஃபெக்ட்டுமே வராது. யூஸ் பண்ணி பாருங்க, நேச்சுரல் லுக் இருக்கும். இது தவிர நம்ம கிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபேஸ் வாஷஸ் எல்லாமே இருக்கு. நம்ம கிட்ட எல்லா ஸ்கின் டைப் ஏற்ற மாதிரியும் ஃபேஸ் வாஷஸ் அவைலபிளா இருக்கு. அண்ட் பாடி வாஷஸ், இது பாத்தீங்கன்னா கோகோ பட்டர் பாடி லோஷன், ரோஸ்மெரி லோஷன், சன்ஸ்கிரீன் லோஷன், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஃபோர்ஹெட் கிரீம். இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பால்ட் ஏரியாலையும் பேபி ஹேர்ஸ் வளர ஆரம்பிக்கும். அண்ட் அந்த வளர்ற ஹேரையுமே நல்லா திக்கா வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது பாத்தீங்கன்னா ஹேர் ஸ்டைலிங் ஜெல். இந்த ஹேர் ஸ்டைலிங் ஜெல் பாத்தீங்கன்னா நீங்க ஹேர் செட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வெட் லுக் வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ வந்து உங்க ஹேர் டேமேஜ் ஆகாமலும் பார்த்துக்கும். இது பாத்தீங்கன்னா ட்ரை ஷாம்பூ. இது நீங்க வந்து எமர்ஜென்சி எங்கேயாவது வெளியில போறீங்க, ஹேர் வாஷ் பண்ண டைம் இல்லை அப்படின்னும் போது நீங்க இது யூஸ் பண்ணிக்கலாம்.
அண்ட் இது பாத்தீங்கன்னா ஹெர்பல் ஹேர் பேக். நீங்க வீக்லி ட்வைஸ் இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டேண்ட்ரஃப்லாம் வராம இச்சிங்லாம் இல்லாம வந்து மெயின்டைன் பண்ணிக்கும், ஹேரை ஹெல்த்தியா மெயின்டைன் பண்ணி. இது பாத்தீங்கன்னா பேபி மசாஜ் ஆயில். இந்த பேபி மசாஜ் ஆயில்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மருள ஆயில், ஜொஜோபா ஆயில், சாண்டல்வுட் ஆயில் இந்த மாதிரி இன்கிரியன்ட்லாம் ஆட் பண்ணிருக்காங்க. இது யூஸ் பண்ணும்போது உங்க பேபிஸோட ஸ்கின்னை சாஃப்டா ஹெல்த்தியா மெயின்டைன் பண்ணிக்க முடியும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற ப்ராடக்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கண்டிஷனர்ஸ் தான். கண்டிஷனர் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபேஸ் ட்ரை ஆயிடுச்சுன்னா நம்ம ஃபேஸ்க்கு ஒரு மாய்ஸ்சரைசர் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஹேருக்கு மாய்ஸ்சரைசர் தான் இந்த கண்டிஷனர். இந்த கண்டிஷனர் யூஸ் பண்ணும்போது உங்க ஹேர் வந்து ட்ரை ஆகாம நல்லா மாய்ஸ்டரா மெயின்டைன் பண்ணிக்கும். இது பாத்தீங்கன்னா ஆன்டி ஃப்ரிஸ் ஹேர் சீரம். உங்களுக்கு ஹேர் ரொம்ப ட்ரையா ஃப்ரிஸியா இருக்குன்னு போது நீங்க இது யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணும்போது உங்க ஹேர் நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனியாவும் வச்சுக்கும் அண்ட் ஸ்பிளிட் எண்ட்ஸ்லாம் வராமலும் உங்களுக்கு ப்ரிவென்ட் பண்ணிக்கும். அண்ட் இது பாத்தீங்கன்னா ஆல்மண்ட் ஆயில். இது பாத்தீங்கன்னா பியூர் எடிபிள் ஆல்மண்ட் ஆயில். உங்களுக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ரேக்ரன்ஸ் கலர் எதுவுமே இருக்காது. இது நீங்க டெய்லி நைட்டு பெல்லி பட்டன்ல அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க ஸ்கின் நல்லா க்ளோயிங்கா இருக்கும். இது பாத்தீங்கன்னா கிராக் ஹீலிங் கிரீம். இது உங்க காலில் இருக்க கிராக்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் அண்ட் உங்க ஃபீட்ல இருக்க டேனையுமே ரிமூவ் பண்ணி கொடுக்கும். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா சோப்ஸும் இருக்கு. சோப்ஸ்ல பாத்தீங்கன்னா கோட் மில்க் அண்ட் டாங்கி மில்க் ரெண்டு சோப்ஸுமே இருக்கு. அதுல நிறைய ஃபிளேவர்ஸும் அவைலபிளா இருக்கு. கோட் மில்க்ல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ரோஸ், சாஃப்ரான், நீம், பிளெயின் கோட் மில்க் அண்ட் நலங்குமா வித் கோட் மில்க், ரெட் வைன் கோட் மில்க், சார்கோல் கோட் மில்க் இந்த மாதிரி நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்கு. அண்ட் நம்ம கிட்ட நலங்கு மாவு வந்து சோப் டைப்ல மட்டும் இல்ல, பவுடர் டைப்லயுமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இது பாத்தீங்கன்னா டாங்கி மில்க் சோப்ஸ். டாங்கி மில்க் சோப்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ரெட் வைன் டாங்கி மில்க், பிளெயின் டாங்கி மில்க், சார்கோல் டாங்கி மில்க், காஃபி தால்வரா டாங்கி மில்க் இருக்கு. அண்ட் இது தவிர நம்ம கிட்ட கிளிசரின் பேஸ்லயுமே சோப் இருக்கு. இது பாத்தீங்கன்னா கோல்டன் க்ளோ சோப். இது யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின் நல்லா க்ளோயிங்காவும் மெயின்டைன் பண்ணிக்கும் அண்ட் உங்க ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைசிங்காகவும் வச்சுக்கும். நம்ம கிட்ட பேபி சோப்ஸும் அவைலபிளா இருக்கு. கிட்ஸ் அட்ராக்ட் பண்ற டைப்ல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நிறைய டாய் ஷேப்லயும் அவைலபிளா இருக்கு. இது ஆல்மண்ட் பேபி சோப். இது பாத்தீங்கன்னா பயோட்டின் கம்மீஸ். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கு சப்போர்ட் பண்ணி ரூட்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணி ஸ்ட்ராங்கா வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுல பாத்தீங்கன்னா 10,000 mcg பயோட்டின் இருக்கு. இது நீங்க ஒரு நாளைக்கு ஒன்னு எடுத்துக்கிட்டா போதும். நம்ம ஷாப்ல ஸ்பெஷல் ஆஃபர் என்னன்னு பாத்தீங்கன்னா 365 டேஸும் கம்மிஸ் 1+1 ஆஃபர்ல அவைலபிளா இருக்கும். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் பவுடரும் இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஸ்லிம் அண்ட் ஸ்ட்ரென்த் வெயிட் லாஸ் பவுடர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மில்லட் பேஸ் தான். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது வெயிட் லாஸும் ஆவீங்க. வெயிட் லாஸ் ஆகிறதுனால உங்களுக்கு ஹீட் ஆகுமா அப்படின்னா நீங்கள் பயப்பட வேணாம். இதில் வந்து ஃபெனோக்ரிக் அந்த மாதிரி இன்கிரியன்ட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு ஹீட்டும் ஆகாது, ஈஸியாக வெயிட் லாஸும் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்லீப் பில் கம்மீஸ். இது நீங்கள் டெய்லி நைட்டு ஆஃப்டர் டின்னர் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இது ரெகுலராக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டீப் ஸ்லீப் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதனால சைட் எஃபெக்ட்லாம் எதுவும் வருமானு கேட்டிங்கன்னா சைட் எஃபெக்ட்லாம் எதுவும் வராது. நம்மளது எல்லாமே ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் தான். ஸோ நீங்கள் பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். அண்ட் நம்ம கிட்ட ஆயில் டைப்லையுமே இருக்குது. ஸ்லீப் பில் ஆயில் இருக்குது. இது ஜஸ்ட் நீங்கள் ஃபோர்ஹெட்ல அப்படின்னா பில்லோஸ்ல தூங்குறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டா போதும். இது அரோமா பேஸ்ட் தான். உங்க மைண்டை காம் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வரதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு ஹேர் அண்ட் ஸ்கின்ல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அது எல்லாத்துக்குமே நம்ம கிட்ட சொல்யூஷன் இருக்கு. ஷாப் விசிட் பண்ணுங்க. அப்படி உங்களால் டேரக்டா ஷாப் விசிட் பண்ண முடியலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் சொல்யூஷன் கொடுக்குறோம். தேங்க்யூ.